சேப்பாக்கில் 3 நாளில் டெஸ்ட் மேட்ச்சை முடிச்சாச்சு. இப்போது கான்பூருக்கு வந்தாச்சு. ரெண்டாவது டெஸ்ட் மேட்ச்சும் இந்தியா வின் பண்ணி 2-0 இந்த சீரீஸையும் கைப்பற்றுவாங்களா, பங்களாதேஷை அடுத்த T20 சீரீஸ்க்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பேக் பண்ணி அனுப்புவாங்களா அப்படிங்கிறது ஒரு பக்கம். அப்படின்னா இன்னொரு பக்கம் கான்பூரோட பிச் எப்படி இருக்கும்? ஸோ வழக்கமாக கான்பூர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பின்னர்ஸுக்கு கை கொடுக்கும். இந்த தடவை ஸ்பின்னருக்கு கை கொடுக்குமா? இந்தியன் டீமில் 3 ஸ்பின்னர் ஆடுவாங்களா? 3வது ஸ்பின்னராக யார் இருப்பா? அக்சர் பட்டேலா, குல்தீப் யாதவை யார் கழட்டி விடப்படுவா? பும்ராவுக்கு ரெஸ்ட்டு கொடுப்பாங்களா? பும்ரா ரெஸ்ட்டை கேட்டு வாங்குவாரா அப்படிங்கிறது ஒரு பக்கம். நான் அந்த பக்கத்தில் இருந்து ஒருவேளை பிச்சு ஸ்லோவாக இருந்ததுன்னா பங்களாதேஷுக்கு எந்தளவுக்கு ஒரு அட்வான்டேஜ், ரிசல்ட் 1-1 மாறுறதுக்கு எந்த அளவுக்கு ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட்டு கான்பூர் பிச்சு நம்ம அதை பற்றி பேசும்பொழுது ரிசல்ட்டை பற்றியும் சில பல முடிவுகளும் முடிவாகிறோம். பேசுவோம் நிறையாவுக்கு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இரானி கப்பு வரப்போது ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதை பற்றியும் இந்த துலீப் ட்ராஃபி முடிஞ்சிருக்கு, அதை பற்றியும் வரப்போகிற T20 சீரீஸோட ஸ்குவாடை பற்றியும் நான் பேச போகிறேன், டிஸ்கஸ் பண்ண போகிறேன். உங்கள்கிட்ட இருந்து நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். பேசுவோம். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ICC வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் 2025 பங்களாதேஷ் டூர் ஆஃப் இந்தியா 2024 சிங்கம்புலியில் கான்பூரில் நடக்க இருக்கக்கூடிய 2வது டெஸ்ட் மேட்சோட ப்ரீ அனாலிசிஸ் அண்ட் ஃபேண்டஸி ப்ரிடிக்ஷன் அண்ட் டே 1 ப்ரீ அனாலிசிஸ் பார்க்க வந்திருக்கிறீங்க. ஸோ கான்பூருக்கு வந்தாச்சு. இப்போ கான்பூரில் மேட்ச் நடக்குமா என்ன எப்படி கேட்குறீங்க? கான்பூரில் தானே மேட்ச்சு. கான்பூரோட பிச் ரிப்போர்ட், வெதர் ரிப்போர்ட் அண்ட் டாஸ் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கான்பூரில் வந்து ப்ராக்டிஸ் கொஞ்சம் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட முடியுது. மழை இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன்ஸ்கள் ப்ராக்டிஸ் பண்ண பிக்சர்ஸும் பார்க்கவும் முடியுது, லிட்டில் தாஸ் ப்ராக்டிஸ் பண்ண பிக்சர்ஸும் பார்க்க முடியுது. பட் மழை இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ப்ராக்டிஸ் பண்ண பிக்சரும் பார்க்க முடியுது, மழை பெஞ்ச பிக்சரும் பார்க்க முடியுது. வெதர் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு 4 நாளைக்கு மழை இருக்குது, ஒரு 3 நாளைக்கு மழை இருக்குது அப்படிங்கிற மாதிரி கான்பூர் பொறுத்த வரைக்கும் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ பனிக்காலம் இல்லை, இப்போ பனி பெய்யாது, மேபி மழைக்கான ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஒன்று. அடுத்தது பிச்சு பொறுத்த வரைக்கும் யூஸ்வலாகவே கான்பூர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளாட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பின்னர்களுக்கு grip கிடைக்கும். எப்படி வந்து பார்த்தா களிமண் விக்கெட் தான், பிளாக் சாயில் தான், களிமண் விக்கெட்டுங்கிறதுனால ஸோ ஒரு மாதிரி பால் திரும்பலாம். நான் சொல்கிறேன் 1960 1979 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 7 டெஸ்ட் மேட்ச் தொடர்ந்து ட்ரா ஆகியிருக்குது. அந்த 1960 அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 டெஸ்ட் மேட்ச் தான் வந்து பார்த்திங்கன்னா வின் அப்படிங்கிற ரிசல்ட் கிடச்சிருக்கு. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட்டுக்கு இங்கே ட்ரா. கடைசியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 2021 நியூசிலாண்டு வர்சஸ் இந்தியா டெஸ்ட் மேட்ச் இங்கே நடக்கும்பொழுது வந்து நான் நேரில் பார்த்தேன். அந்த டெஸ்ட் மேட்ச்சும் ட்ராவில் தான் முடிஞ்சுது. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்று நல்லா திரும்பும், இல்லை திரும்பவும் ஃப்ளாட்டாக இருக்கும். யூஸ்வலாக கான்பூர் நான் சொன்னேன் பிளாக் சாயில் போட்டு கொடுப்பாங்க, க்ளே விக்கெட் தான் இருக்கும், லோவர் பவுன்ஸு ஃப்ளாட்டாக இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஸ்பின்னரை கொண்டு போகலாமா? இப்போ மழை பெய்யுதுங்கிறதுனால கொஞ்சம் பிச்சு கொஞ்சம் ஒரு மாதிரி டேம்ப் ஆகுமா, நின்று வருமா அப்படின்னு யோசிக்கும் பொழுது எந்த டீமுக்கு எந்த ஸ்பின்னர் பெட்டராக இருப்பாங்க இந்த மாதிரியான கண்டிஷன்ஸில் போகும்பொழுது அந்த பக்கத்தில் பிளேயிங் லெவனை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது நான் அதை பற்றி ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ டாஸ் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் பேட்டிங் எடுக்கிறது பெட்ரு. ஏன்னா கொஞ்சம் பால் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் மேலே வரும், போக விக்கெட் ஸ்லோ ஆகுங்கிறதுனால. ஸோ பால் கொஞ்சம் முன்னாடியே வரும்போது ஸ்கோர் அடிச்சுக்கிட்டா பின்னாடி ஒரு என்ன சொல்கிறது ஒரு செகண்ட் இன்னிங்ஸில் பேட் பண்ணும்போது ஒரு டார்கெட் செட் பண்ணும்போது பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஸோ டாஸ் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் இதுதான் பார்ப்போம். அண்டு கான்பூரோட பிச் ரிப்போர்ட், வெதர் ரிப்போர்ட் அண்ட் டாஸ் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் இதுதான். அடுத்து பிளேயிங் லெவனை பொறுத்த வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்தியன் டீம் சைடில் இருந்தும் பங்களாதேஷ் சைடில் இருந்தோம். ஸோ பிச்சு வந்து பார்த்திங்கன்னா கான்பூர் கொஞ்சம் ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது வழக்கமாக இருக்கக்கூடிய ஒரு கான்பூர் விக்கெட் அப்படின்னா டீமுக்குள்ளே அக்சராஸ் குல்தீப் யாதவ்னா எனக்கு குல்தீப் யாதவ் நான் போவேன், ஐ வாண்ட் 20 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி போகும்பொழுது குல்தீப் யாதவ். இன்னொரு பக்கம் அந்த பக்கம் வந்து ஷகீப் ப்ளஸ் எனக்கு வந்து இன்ஜுரி அப்படின்னு படிக்க முடியுது. ஆனால் அதுக்கப்புறம் தானே இன்ஜுரி இல்லை அப்படிலாம் இல்லை, அவர் செலெக்ஷனில் அவைலபிளாக தான் இருக்கிறாரு அப்படிங்கிறது கேள்விப்பட முடியுது. ஷகீப் ப்ளஸன் வந்துட்டார்னா ஷகீப் ப்ளஸன் இல்லை அப்படின்னா தைஜுல் இஸ்லாமை ஆட வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. எக்ஸ்ட்ரா ஸ்பின்னரோட போங்கன்னா ஒன்று கீழே டஸ்கின் அகமது பெஞ்ச் பண்ணிட்டு தைஜுல் இஸ்லாம் மேலே ஷகீப் ப்ளஸன். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா 11 பொறுத்த வரைக்கும் 2 டீம்லேயும் ரொம்ப பெரிய மாற்றங்கள்லாம் இல்லை. ஒன்று இந்தியா ஜெயிச்சிருக்கிறாங்க, இன்னொன்று ஒரு மேட்ச் தோற்றதுனால பங்களாதேஷ் வந்து அவங்களோட ஸ்குவாடை மாற்றவும் மாட்டாங்க கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இந்த டீமோட தான் அவங்க ஆடவும் போகிறாங்க. அடுத்ததான் நேருக்கு நேர் பேட்டில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ சென்னை டெஸ்ட் மேட்ச்லேருந்து இப்போ இங்கே கான்பூருக்கு வரும்பொழுது சென்னை டெஸ்ட் மேட்ச்சில் ஒரு இந்தியன் டீம் சைட்லேருந்து ஜெய்ஸ்வால் 56 அவர் 100 பால் பிடிச்சாரு, அஸ்வின் 100, கில்லு 100, பண்ட்டு 100, ஜடேஜா 100 அடிக்கல, பட் 100 அடித்த மாதிரி ஒரு ஃபீல்டில் இருந்துகிட்டே இருக்குது. இவங்க 100 பாலுக்கு மேலே ஃபேஸ் பண்ணிட்டாங்க, 100 ரன் அடிச்சிட்டாங்க. இதில் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா 100 அடிக்கல, பட் ஜடேஜா 100 அடிக்கக்கூடிய ஒரு இன்னிங்ஸ் அவன் ஆடிட்டார்.
ஜஸ்பிரீத் பும்ரா 4 விக்கெட்டு, அதுக்கப்புறம் அஸ்வின் வந்து ஒரு 5 ஒன்று எடுத்திருந்தார். இது இந்தியன் டீம் சைட்லேருந்து. அடுத்து இந்த பக்கத்தில் நீங்கள் பங்களாதேஷ் சைட்லேருந்து நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா நல்ல பர்ஃபார்மன்ஸ் ஹசன் கிட்டேருந்து ஒரு 5 ஒன்று கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் இங்கே நீங்கள் பேட்டிங் எடுத்திங்கன்னா ஷண்டோ 50 அடித்தார் செகண்ட் இன்னிங்ஸில். ஜக்கீர் வந்து ஒரு 47 பால் பிடிச்சார். மிராஸ், ஷக்கீப் அல் ஹசன், லிட்டன் தாஸ் இவங்கெல்லாம் வந்து அதே போல் ஷத்மனும் ஓரளவு ஒரு 60-50 பால் பிடிச்சிருந்தாரா. ஸோ இவங்கெல்லாமே ஒரு 50 பால் 60 பால் 70 பால் பிடிச்சாங்க. முஷ்ஃபிக் ரஹீமும் அப்படி தான்ல, இவங்கெல்லாம் இப்படி தான் ஆடினாங்க ஓகேங்களா. இப்போது இவங்களுக்குலாம் 2 டெஸ்ட் மேட்ச் பத்தாது, ஒரு 3-4 டெஸ்ட் மேட்ச் வச்சாங்க அப்படின்னா ஒரு மேட்ச் வரலாம். இல்லை 3வது நாள் டெஸ்ட் மேட்ச், 4வது டெஸ்ட் மேட்ச்லாம் வந்துன்னா ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து வேரி ஆகலாம். ஸோ அந்தளவுக்கு பங்களாதேஷ் வந்து இம்ப்ரூவ் பண்ணிடுவாங்கங்கிற நம்பிக்கை இருக்குது. பட் ஆனால் கான்பூர் டெஸ்ட் மேட்ச்சில் எந்த அளவுக்கு தெரியல. பட் மேபி செகண்ட் இன்னிங்ஸில் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் நடக்கும் அப்படிங்கிறதும் எனக்கு ஒரு டவுட்டில் தான் இருந்துக்கிட்டு இருக்கு. பட் ஆனால் செகண்ட் இன்னிங்ஸில் மேபி ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒன்று இன்னொன்று, கான்பூர் ஒரு பிளாக் சாயில் ஒரு கிளே விக்கெட் அப்படிங்கும்போது இவங்களை டாக்கா மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்ததுன்னு வைங்களேன். அதில் வந்து டாக்கா மாதிரியான பிச்சில் எப்படி விளையாடணும், அந்த கண்டிஷன்ஸில் எப்படி விளையாடணும், கேம் எப்படி எடுத்துகிட்டு போகணுங்கிற ஒரு நாலேஜ் அவங்களுக்கு இருக்குது, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்கிறதுனால வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ கான்பூரை அவங்க ரொம்ப விரும்பி ஆடணும்னு நினச்சிருந்துருப்பாங்க. சேப்பாக்கும் அப்படி தான், பட் கான்பூரை ரொம்ப விரும்பி இருப்பாங்க. கான்பூர் கிளைமேட்டும் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூட்டபுளாகவும் இருந்துக்கிட்டு இருக்கும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் சொன்னால அந்த 50 பால் 100 பால் 50 பால் 60 பால் 70 பால் சில பேர் 50 இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவான நோட்டு. எனக்கு இந்த கண்டிஷன்ஸில் முஷ்ஃபிக் ரஹீம் நல்லா பண்ணுவார். பவுலிங்கில் தைஜுல் இஸ்லாம், மெஹதி ஹசன் மிராஸ், ஷக்கீப் அல் ஹசன் இவங்க 3 பேரும் சேர்ந்து போடும்பொழுது இந்த 3 டிராகன் ஃபோட்டோ பார்த்துருக்கீங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ இதில் தைஜுல் இஸ்லாம் ஆட் பண்ணதே வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட்டான ஒரு விஷயம். ஸோ தைஜுல் இஸ்லாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அதான் சொல்கிறேன், டாக்கா மாதிரி ஒரு ஃபீல் கிடச்சிச்சின்னா இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் நல்லா விளாட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ லிட்டன் தாஸ் ஒரு போட்டுட்டாருன்னா மேலே ஒரு முஷ்ஃபிக் ரஹீம், ஷண்டோ, ஷத்மன், மோமில் இவங்ககிட்டேருந்து ஓரளவு ஒரு கிராஜுவலான ஒரு 150 170 மாதிரியான ஸ்கோர் கிடைக்கும் பொழுது லிட்டன் தாஸ் அதுக்கப்புறம் ஒரு முஷ்ஃபிக் ரஹீம், ஷக்கீப் அல் ஹசன், மெஹதி ஹசன் மிராஸ் வரைக்கும் சேர்ந்து ஒரு ஸ்கோர் அடிக்கலாம். ஸோ குறைஞ்சபட்சம் நான் அந்த கான்பூரில் பங்களாதேஷ் எதிர்பார்க்குறது 350+ ரன்ஸ் எதிர்பார்க்குறேன். பார்ப்போம். ஒரு பக்கம் ஜஸ்பிரீத் பும்ரா, அஸ்வின், ஜடேஜா இந்த மாதிரியான இந்த சக்திகளை தாண்டி இப்படி இவங்க ஆட போகிறாங்கிறத பார்ப்போம். பட் ஆனால் கான்பூர் டாக்கா மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். இப்போ அடுத்த டீம் இந்தியா சைடில் வந்துட்டிங்க அப்படின்னா ரோஹித் சர்மாவும் கோலியும் லாஸ்ட்டு சேப்பாக் மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஜொலிக்கவே இல்லை. 2 இன்னிங்ஸிலும் ஜொலிக்கல. விராட் கோலி ஒரு மாதிரி ஸ்டே பண்ணி ஆட்டு திரும்பி LBW ஸ்னிக்கோவில் பார்க்கும்பொழுது எட்ஜ் இருந்துச்சு, அவுட் ஆகிட்டு வெளியில் போனார். பட் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் எடுத்திங்கன்னா வெளியில் போகிற பால் சேஸ் பண்ணி அவுட் ஆனார். 2 இன்னிங்ஸில் இந்தியன் பேட்டிங்கில் வந்து ரோஹித், விராட் கோலியை தவிர KL ராகுலையும் நம்ம எடுத்துக்கலாம். பட் செகண்ட் இன்னிங்ஸில் KL ராகுலுக்கு பேட் பண்ணுறதுக்கு ரொம்ப அதிக நேரம் கிடைக்கல. பட் ஆனால் டீமுக்கு என்ன தேவையோ அதை அவர் பண்ணார். ரிஷப் பண்ட், கில்லு, அஸ்வின், ஜடேஜா இவங்கெல்லாம், ஜெய்ஸ்வால் இவங்கெல்லாம் பேட் நல்லா பண்ணியாச்சு. பட் இப்போ சீனியர் ப்ரோஸ் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு எதிர்பார்ப்பில் இருக்குது. எப்பவுமே ரோஹித், கோலி இவங்களை வந்து பெருசாக சீண்டவே மாட்டோம், அவங்க எப்படியும் ஆடிடுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும். அவங்க ஒரு 2 மேட்ச் டக் அவுட் ஆனாலும் ஒரு 3 மேட்ச் டக் அவுட் ஆனாலும் இப்போ அடுத்து ஏதோ ஒரு மேட்ச் நல்லா விளையாண்டுருவாங்க அப்படிங்கிறத தாண்டி அவங்களோட ஃபார்முங்கிறது அவங்கக்கிட்ட தான் இங்கே இருக்கும் அப்படிங்கிறதுனால வந்து பெருசாக அதை வந்து நம்ம பேசவே மாட்டோம், அது ரிக்ரெட் பண்ணிட்டு போயிடும். பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இங்கிலாந்து சீரீஸில் ரோஹித் சர்மா 400 ரன் அடிச்சிருக்கிறாரு, நான் மறந்துட மாட்டேன். பட் ராஜ்கோட்டில் அவரோட 100 என்னால் அதை நான் கண்டிப்பாக மறக்க முடியாது. பார்ப்போம். இப்போ விக்கெட் திரும்புங்கும் பொழுது ரோஹித் சர்மா அது 50-50 எப்பவுமே ஸ்பின்னை தூக்கி அடிக்கிறது அவுட் ஆஃப் பார்க், ஃபால் பால் தூக்கி அடிக்கிறது அவுட் ஆஃப் பார்க். அதே போல் தான் விராட் கோலியும். பட் ஸ்பின்னுக்கு அகேன்ஸ்டாக வந்து விக்கெட் கொடுக்குறது, ஒரு தைஜுல் இஸ்லாம்ன்ற அவுட் ஆகிறது, மெஹதி ஹசன் மிராஸ் அங்கேயும் அவுட் ஆனார் டாக்காவில், இங்கேயும் லாஸ்ட்டாக சேப்பாக்கில் அவுட் ஆனார். இல்லை தான் பட் இருந்தாலும் விக்கெட் விட்டது மெஹதி ஹசன் மிராஸ் கிட்ட. ஸோ விராட் கோலி அந்த ஃப்ளாஸ் எல்லாம் எடுத்துகிட்டு தென் KL ராகுல் கிட்ட இருந்து கடைசியாக ஹைதராபாத்தில் நல்லா விளையாண்டார், ரெஸ்ட் இன்ஜுரி ஆனார், வெளில வச்சாங்க. தென் இப்போ உள்ளே வரும்பொழுது அவர்கிட்டேருந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கப்படுது. பார்ப்போம். சீனியர் ப்ரோஸ் ஜூனியர்ஸ் நல்லா பண்ணிட்டாங்க. அண்ட் அதே போல் ஜெய்ஸ்வால் இப்போ அடுத்து T20 வருது, அதுக்கு முன்னாடி ஆட போகிற ஒரு டெஸ்ட் மேட்சும் இது. சரி, பெருசாக எக்ஸ்பிரேஷன்ஸ் இல்லைங்க. ஆனால் பங்களாதேஷ் தானே ஃபஸ்ட் மேட்ச் ஜெயிச்சிட்டோம், செகண்ட் மேட்ச் அப்படின்லாம் இல்லாமல் ஒரு நல்ல கேமை கொடுத்தா நல்லாயிருக்கும். அப்புறம் இது கண்டிப்பாக இந்தியன்ஸுகளை மனசில் இருக்கும் பவுலர்ஸுகள்கிட்ட, குறிப்பாக ஷண்டோ, அதுக்கப்புறம் முஷ்ஃபிக் ரஹீம், ஷக்கீப் அல் ஹசன், மெஹதி ஹசன் மிராஸ் இவங்க. இப்போ ஜக்கீர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்க எல்லாமே ஒரு 50 பால் ஆடிட்டாங்க. ஒருத்தர் 50 ரன் அடிச்சிட்டாரு, சேலஞ்ச் பண்ணாங்கல்ல செகண்ட் இன்னிங்ஸில், கொஞ்சம் ஃபஸ்ட் இன்னிங்ஸை விட அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லை. இப்போது அவங்க எப்படி எந்த இடத்துலையும் சான்ஸ் தராமல் எடுக்கலாம் அப்படிங்கிறதையும் வந்து யோசிப்பாங்க ஒன்று. ஓகேங்களா.
அப்புறம் இந்த கான்பூர்னாலே நான் எனக்கு ஞாபகம் வந்து ஸ்ரேயாஸ் ஐயரோட பேட்டிங் போன மேட்ச்சு. அதுக்கப்புறம் டீம் சவுத் இருக்கார்ல, அவர் வந்து கன்சிஸ்டண்டாக 7 ஓவர்ஸ் போட்டுகிட்டே இருந்தார். ஒரு பெரிய ஸ்பெல் போட்டார். ஏன்னா கிளைமேட் வந்து மாதிரி ஜில்லுன்னு இருந்ததுங்கிறதுனாலையும், ஸோ அப்போ ஃபாக் இருந்துச்சு நான் போனப்போ. அதனால வந்து பார்த்திங்கன்னா டீம் சவுத்தி பெருசாக போட்டே இருந்தார், ரொம்ப நேரம் போட்டே இருந்தார். கெயில் ஜேமிசனும் அதிக ஓவர்ஸ் போட்டிருந்தார். அஜஸ் பட்டேலுக்கு ஈக்குவலாக இந்த ஃபாஸ்ட் பவுலர்ஸுகள் வந்து ஸ்பின்னர்ஸுக்கு ஈக்குவலாக போட்டுட்டு இருந்தாங்க. இப்போது ஜஸ்பிரீத் பும்ரா ஹோம்லர் வந்து அவர் ஆன கண்டிஷன்ஸில் இப்போ கான்பூர் ஒரு புதுசாக இருக்கும். கான்பூர் ஒரு சேலஞ்ச் கொடுக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ எப்படி பண்ண போகிறாங்கன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். பட் அகெயின் வந்து பார்த்திங்க அப்படின்னா பங்களாதேஷை இந்தியா டாமினேட் பண்ணுவாங்களா, வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு இருக்குது. பட் இதில் வந்து பங்களாதேஷில் காம்படிட்டிவாக பண்ண முடியறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. டாஸ் பொறுத்தவரைக்கும் முன்னாடி சொன்னல ஃபஸ்ட்டு பேட்டிங்னு சொல்லிட்டு. ஸோ ஒருவேளை பங்களாதேஷ் ஃபஸ்ட் பேட்டிங் எடுத்தாங்கன்னா அவங்களால ஒரு 350 அடித்தாலும், ஸோ டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 350 அடித்தாலும், இப்போ இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 250 270 அடித்தாலே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மேட்ச் ஜெயிக்க முடியும். பட் ஆனால் பங்களாதேஷ்க்கு 350 ப்ளஸ் இருக்கக்கூடிய ஸ்பின்னர்ஸ், ஸோ அவங்களோட பவுலிங் அட்டாக் வச்சு அவங்களால ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் பங்களாதேஷுக்கு 350 வைக்கிறேன் குறைஞ்சபட்சம், இந்தியாவுக்கு 280 வைக்கிறேன் குறைஞ்சபட்சம். ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்ப்போம் பங்களாதேஷ் எப்படி விளையாட போகிறாங்க, இந்தியா எப்படி விளையாட போகிறாங்கன்னு. ஸோ இந்த மேட்சோட வின்னிங் பர்சன்டேஜ் யாரும் ஜெயிப்பாங்க, இந்தியா ஜெயிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் இது சொல்லலாம், நான் ஒரு 48% கண்டிப்பாக நான் சான்ஸ் தரலாம். ஸோ இந்தியா ஜெயிப்பாங்க. பங்களாதேஷுக்கு ஒருவேளை இந்தியா கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக ஆடினாங்க, இந்தியன் பேட்டர்ஸ் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக ஆடினாங்க அப்படின்னா வாய்ப்பு இருக்குது. பட் பார்ப்போம். இந்தியாவோட பேட்டிங் டெப்த்து, அஸ்வின் வந்து டிஎன்பிஎல்லேருந்து வந்து பேட்டை விடுறாரு, ரன் வருது. ஜடேஜாவுக்கு ஒரு டிஃபென்ஸ், பண்ட்டோட டிஃபென்ஸ் இந்த டெஸ்ட் கிரிக்கெட், பண்ட்டு ஜடேஜா அதை கீழே 2 பேர் இந்த டெஸ்ட்டுக்கு அவங்க இருக்கிற வரைக்கும் இந்தியாவை அசைக்கவும் முடியாது. தென் மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜெய்ஸ்வால் அண்ட் கில் ஒரு மாதிரி நல்லா பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்ன சொல்லிட்டேன், ஓகே திரும்பவும் நான் அந்த டாப்பிக்கில் போல அதை பற்றி ஆல்ரெடி பேசியாச்சு. பட் ஆனால் இந்த மேட்ச் இந்தியா ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் ட்ரா பண்ணணும் அப்படின்னா பங்களாதேஷ்கில் தான் இருக்குது. ட்ரா ஆகணும் இல்லை பங்களாதேஷ் ஜெயிக்கணும் அப்படின்னா அவங்கள பேட்டர்ஸுகளில் ஒருத்தர் ஒரு 200 பாலுக்கு மேலே ஆடணும், மிச்சம் இருக்கிறவங்க ஒரு 100 பாலுக்கு மேலே அது ஆல்மோஸ்ட் ஆன். ஒரு ஸ்கோர் 350 சொன்னேன். ஜெயிக்கணும்னா 400+, ட்ரா பண்ணணும்னா 400+. இந்த டெஸ்ட் மேட்சை பங்களாதேஷ் ட்ரா பண்ணாலே ஒரு மாதிரி என்னை பொறுத்தவரைக்கும் நல்ல விஷயம். அதில் அவங்க ஜெயிச்சாங்கன்னு நான் நினைப்பேன். பட் பார்ப்போம். இது வின்னிங் பர்சன்டேஜ் பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு பங்களாதேஷ் நல்லா ஃபைட் பண்ணாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஜெயிச்சா ரொம்ப 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 சந்தோஷப்படுவேன். ஏன்னா இப்போது வந்து விசிட்டர்ஸ் வந்து ஒரு ஹோம் டீமை பீட் பண்ணுறதுங்கிறது அது ஒரு மாதிரி கலாச்சாரம் ஆயிடுச்சு. பங்களாதேஷ் இங்கே அதை பண்ணாங்கன்னா பெட்டராகவும் இருக்கும். பட் இந்தியா ரொம்ப ஒரு மாதிரி ஆடாமல் போய் ஆனாங்கன்னா பெட்டராக இருக்கும். இப்போ அடுத்ததாக ஃபேண்டஸி 11 ப்ரெடிக்ஷன், ட்ரீம் 11 ப்ரெடிக்ஷன் பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஜஸ்பிரீத் பும்ரா இருப்பாருன்னு நம்பி நான் ஜஸ்பிரீத் பும்ரா எடுக்கிறேன். ஹசன் முகமது போன மேட்ச்சில் 5 இந்த கண்டிஷன்ஸில் எப்படின்னு எனக்கு ஐடியா இல்லை. ஆனால் விக்கெட் கொஞ்சம் ஹார்டாக ஃப்ளாட்டாக க்ளே இருக்கும்பொழுது நியூ பாலில் அவரால் பண்ண முடியும், எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஹசனை பிக் பண்ணியிருக்கிறேன். தைஜுல் இஸ்லாம் எப்படி இந்த மேட்ச்க்குள்ளே கொண்டு வருவாங்க, ஒரு மாதிரி டஸ்கின் அகமது பெஞ்ச் பண்ணிவிட்டு ஸோ எடுக்கலாம். ரைட் ஹேண்டர்ஸ் நிறைய பேர் வராங்க, லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ், ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் இங்கே லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் 2 பேர் வருவாங்க அப்படிங்கும்பொழுது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஷக்கீப் ப்ளஸ்னையும் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அப்படின்னு வரும்பொழுது இல்லை ஒரு 2 ஆஃப் ஸ்பின்னரோ 2 லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் இப்படி உங்களுக்கு ஒரு காம்பினேஷன் வரும்பொழுது நீங்கள் யோசிக்காமல் போகலாம். ஓகேங்களா, தைஜுல் இஸ்லாம் கிட்ட நீங்கள் போகலாம். அதுக்கப்புறம் ஆல்ரவுண்டர் பொறுத்த வரைக்கும் அஸ்வின், ஜடேஜா, ஷக்கீப் ஹசன், மெஹதி ஹசன் மிராஸ். பேட்டிங்கில் ரோஹித் சர்மா, ஷண்டோ, ஜெய்ஸ்வால் அண்ட் விக்கெட் கீப்பிங்கில் பண்ட். நான் வந்து ஷக்கீப் ஹசனை பிக் பண்ணிடுறேன். எல்லாரும் ஷக்கீப் ஹசனை பிக் பண்ணியிருப்பாங்க. பட் ஷக்கீப் ஹசன் தாண்டி ஆப்ஷன்னா முஷ்ஃபிகுர் ரஹீம் இருப்பார். அதுக்கப்புறம் வேறு யார் இருக்கா, ஷண்டோவை தாண்டி எனக்கு பெருசாக வேறு யாரும் கிடையாது. அதான் ஷண்டோ நான் பிக் பண்ணிட்டேன். நான் முஷ்ஃபிகுர் ரஹீம் ஏன் பிக் பண்ணலை அப்படின்னா எனக்கு வந்து ஷக்கீப் ஹசன் பேட்டிங் பவுலிங் 2 ஆப்ஷன் அவர் கொடுக்குறாரு. ஓகேங்களா, 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குதுங்கிறதுனால நான் வந்து ஷக்கீப் ஹசனை வந்து என் டீமில் பிக் பண்ணியிருக்கேன். மெஹதி ஹசன் மிராஸ், ஷக்கீப் ஹசன், தைஜுல் இஸ்லாம், இதில் அஸ்வின், அதுக்கப்புறம் ரவீந்திர ஜடேஜா, ஜஸ்பிரீத் பும்ரா. அந்த பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹசன் முகமதை பிக் பண்ணியிருக்கிறேன். ஸோ எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் பங்களாதேஷிலேருந்து எனக்கு பேட்டிங்கில் நம்பிக்கை இல்லைங்கிறதுனால நான் பவுலிங்கை வந்து பிக் பண்ணியிருக்கிறேன். மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் ஓப்பனர்ஸுக்குள்ள நான் ஜெய்ஸ்வால், ரோஹித் 2 பேரையும் பிக் பண்ணிவிட்டு இப்போ நான் கோலியை இழக்கிறேன், கேஎல் ராகுலை இழக்கிறேன். அப்போ நீங்கள் எந்த இடத்துல என்ன பண்ணலாம், அப்போது ஜெய்ஸ்வால், ரோஹித் யாராவது ஒருத்தவங்க முடிவு பண்ணிவிட்டு பண்ட்டு எடுத்துகிட்டு கோலியும் பிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இது சரியான டீமாக இருக்கும். கீழே கேஎல் ராகுலா பண்ட்டு அனுப்பும்போது நீங்கள் பண்ட்டுக்கிட்ட போயிட்டீங்கன்னா கில்
கேஎல் ராகுல் கோலின்னு வரும்போது நீங்கள் கோலிகிட்ட போயிட்டு ஜெய்ஸ்வால் ரோஹித்தான்னு வரும்போது யாராவது ஒருத்தவங்க கிட்ட போங்க. ஸோ ஜெய்ஸ்வால் ஸோ ஓகேங்களா. என் டீமில் வந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா இருப்பார். பட் ஆனால் ரோஹித் சர்மா ஜெய்ஸ்வால் யாராவது முடிவு பண்ணி நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. இதுதான் என்னோட டீமு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 7 இந்தியன்ஸ், நான் வந்து ஒரு 4 பங்களாதேஷ் பிளேயர்ஸ் நான் அப்படி பிக் பண்ணல. 6-5ன்னு போயிருக்கிறேன். ஒன்று பண்ணுங்களேன், என் சைடில் இருக்கிற டீம் அப்படியே பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு விராட் கோலி ஆட் பண்ணிவிட்டு இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஷக்கீப் பர்சனை நீங்கள் பெஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் போனாலும் போகலாம் ஓகேங்களா. பட் முழுக்க அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, இந்தியன் டீம் சைடு பக்கம் நீங்கள் சாயிற மாதிரி இருக்கும். ஒரு கான்பூர் டெஸ்ட்டு வந்து ஒரு வேளை நியூட்ரலாக இருந்து பங்களாதேஷுக்கு ஜெயிச்சு கொடுக்கும்போது நம்மளுக்கு பாயிண்ட்ஸுகள் அப்படிங்கிறது கம்மியாக கூட வரலாம். பட் பார்ப்போம். பட் இதுதான் என்னோட டீமு. தைஜுல் இஸ்லாம், ஷக்கீப் ஹசன், மெஹதி ஹசன் மிராஸ், ஷண்டோ, இந்த 4 பேருக்கு நான் பெருசாக சஜஸ்ட் பண்ணுறேன், பிக் பண்ணிக்கோங்க. இப்போ தைஜுல் இஸ்லாம் வரலன்னா நீங்கள் வந்து போகலாம், நீங்கள் போகலாம், ஒரு ஷக்கீப் ஹசன்லாம் போகலாம். பட் விராட் கோலி எடுக்கிற விஷயத்தை மட்டும் மறந்துடாதீங்க. மெஹதி ஹசன் மிராஸ், ஷக்கீப் ஹசன், தைஜுல் இஸ்லாம், இதில் யாராவது ஒருத்தவங்களை வெளியில் உட்கார வச்சுட்டு மெஹதி ஹசன் மிராஸ், தைஜுல் இஸ்லாம் 2 பேரும் உள்ளே வச்சுக்கோங்க, யோசிக்க வேணாம் ஓகேங்களா. வச்சுக்கிட்டு ஸோ டீம் பிக் பண்ணிக்கோங்க. இதுதான் என்னோட டீமு. பார்த்து விளையாடுங்க. கேப்டன் வைஸ் கேப்டன் பொறுத்தவரைக்கும் அஸ்வின் ஜடேஜா, சந்தேகமே வேணாம். அஸ்வின் அண்ட் ஜடேஜா. இல்லை நீங்கள் கோலி பக்கம் செய்யலாம். பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு கோலி பேட்டிங் மட்டும் தான் பண்ணுவார். ஜடேஜா பேட்டிங் பண்ணுவார், பவுலிங் பண்ணுவார். அஸ்வின் பேட்டிங் பண்ணுவார், பவுலிங் பண்ணுவார். ஜடேஜா ஃபீல்டிங் பண்ணுவார் ஒரு பக்கம். பட் அதனால் பாயிண்ட்ஸ் எந்தளவுக்கு வரப்போதுன்னு தெரியல. ஸோ இவங்க தான் என்னோட கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன். நீங்கள் மாற்றி போட்டாலும் ஓகே தான், பார்த்துக்கோங்க. பார்ப்போம் 2-0ன்னு இந்தியா ஜெயிக்கிறாங்களா, இல்லைனா 1-0ன்னு இந்த மேட்ச்சு ட்ரா ஆகி இந்தியா சீரீஸை கைப்பற்றுவாங்களா, இல்லை 1-1ன்னு பங்களாதேஷ் இந்த மேட்ச்சை வின் பண்ணி ஒரு வேளை சீரீஸை லெவல் பண்ணுவாங்களா, பொறுத்திருந்து பார்ப்போம். பட் நல்லா டெஸ்ட் மேட்ச் கொடுத்தா ரொம்ப நல்லது. எத்தனை நாளைக்குள்ள முடிக்கிறாங்கிறதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி பார்க்கலாம் அடுத்த வீடியோக்களில்.